ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2027வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி 11ஆம் பத்து 6ஆம் திருமொழியினுடைய பாசுரங்களின் கருத்து தொகுப்பினை இன்றைக்கு நாம் மீள்பார்வையாக இணைந்து அனுபவிக்கலாம். பிரளயாபத்தில் பாதுகாத்த எம்பெருமானையே சரணடையும்படி உலகத்தவருக்கு உபதேசிக்கும் திருமொழி இது. உன் திருமொழியிலே ஒன்றை ஒன்று கரை காண முடியாதபடி மிகவும் பறந்து கிடக்கும் எம்பெருமானுடைய பண்புகளின் மேன்மையையும் எளிமையையும் ஒரு சேர அனுபவித்தார் முன் திருமொழியிலே 2 தோழிகளின் வாயிலாக. அடுத்து இன்கனி தனி அருந்தான் இனியது தனி அருந்தேல் என்று அவை பிராட்டி சொன்னது போல இன்கனி தனியருந்தான் என்னும் முறையில் அந்த பண்புகளை பற்றி உரையாடி சுவைப்பதற்கு தம்மையொத்த சுவையுடையவர்கள் சிலருடைய தேவை ஏற்பட்டது. அப்படி உரையாடுதலுக்கு ஏற்றவராக அமைபவர்கள் யார் என்று இந்த உலகிலே ஆராய்ந்தார். ஒருவரும் கிடைக்கவில்லை. அவர்கள் கர்மவசப்பட்டு செயலாற்றுபவர்கள் ஆதலாலே எங்கும் மற்ற தெய்வங்களை துதிப்பவரும் தொழுபவருமாயிருக்க காணப்பட்டனரே தவிர தனக்கு துணையாக கூடியவர் ஒருவரையும் காணவில்லை. இவர்கள் பிற தெய்வங்களை அண்டி வாழ்வது எம்பெருமானுடைய மேலாருக்கும் மேலாய தன்மை திறத்தும் அவனுடைய எளிமை திறத்தும் அவன் எளிமையில் கிட்டுதல் திறத்தும் போதிய அறிவில்லாமையாலே தான் என்று பார்த்து கெடுவீர்கள். நீங்கள் புகழடையும் தெய்வங்களும் நீங்களும் அவனால் காக்கப்படும் நிலையில் வேறுபாடு இல்லை. உங்களை எப்படி எம்பெருமான் காத்தானோ அதே போல்தான் நீங்கள் புகழடையும் தெய்வங்களையும் எம்பெருமான் காத்தான் தன் வயிற்றில் வைத்திருந்து. ஆகவே உங்களை போன்றவர்களை வழிபடாமல் அவர்களையும் காத்த எம்பெருமானை புகழடைய முற்படுங்கள் என்று சொல்கிறார் இந்த திருமொழியிலே. இப்படியாக அவர்களை பார்த்து எல்லோரும் எம்பெருமானையே பணிந்து உய்ய பாருங்கள் என்று உபதேசிப்பதும் அந்த உபதேசம் உடன் பலிக்காத காரணத்தினாலே திருவுள்ளம் நொந்து பேசுவதாயும் செல்கிறது இந்த திருமொழி. வாடினேன் வாடி என்று தொடங்கின முதல் திருமொழியிலே 7வது பாசுரத்திலே சொல் பொருள் ஆளீர் சொல்லுகேன் வம்மின் சூழ் பொனல் குடந்தையே தொழுமின் என்று சொன்னதற்கு ஏற்ப இந்த திருமொழியின் 9வது பாசுரத்திலே தன் குடந்தை நகர்பாடி ஆடீர்களே என்று அருளி செய்கிறார் ஆழ்வார். மகா பிரளயத்தில் இருந்து கருணையுடன் தேவர்கள் முனிவர்கள் மற்றும் உள்ள அனைவரையும் 7 உலகங்களையும் அனைத்து பொருள்களையும் விழுங்கி தன் வயிற்றில் வைத்து காத்தருளின நீல மணிவண்ணனான எம்பெருமானது சகசிர நாமங்களையும் சொல்லி அவன் நித்தியவாசம் செய்தருளும் இடமான திருக்குடந்தை நகரை பாடி ஆடுங்கள் என்று அனைவருக்கும் உபதேசித்தருள்கிறார் ஆழ்வார் இத்திருமொழியில். இனி இந்த 11ஆம் பத்து 6ஆம் திருமொழி பாசுரங்களின் கருத்து தொகுப்பு. மை நின்ற கடுங்கடல் என்று துவங்கும் முதல் பாசுரம். தகுதியற்ற இடத்திலே தொண்டுபட்டிருப்பவர்களே, மை போன்ற கருமை நிறமுடைய கடலிடம் உலகம் ஒன்றுமில்லாமல் மூழ்கி போக அந்த காலத்தில் தேவர்களும் மனிதர்களான நாமும் ஆகிய எல்லா பொருள்களும் நெய்தடவப்பட்டுள்ள சக்கரத்தை உடையவனான எம்பெருமானுடைய திருவயிற்றில் வெறுகாலம் நீண்ட காலம் அடங்கி இருந்தமையை நீங்கள் அறியவில்லையே. பகைவர்களான தாமச தெய்வங்களை என்ன உதவி செய்தவர்களாக கருதி துதிக்கின்றீர்கள். எம்பெருமான் செய்த நன்றியை மறக்காதீர்கள், அந்த எம்பெருமானையே துதியுங்கள் என்று கூறுகிறார். அடுத்து நில்லாத பெருவெள்ளம் என்று துவங்கும் 2ஆம் பாசுரம். ஓரிடத்திலும் நிற்காத மகா பிரளய வெள்ளமானது நீண்ட வானத்துக்கு மேலேயும் வெளிந்தோழி சென்றபோது மிடுக்கையுடைய பெரிய திருக்கையினாலே பரமபதத்தை ஊழி வெள்ளம் கொள்ளாதபடி நின்று பகிரண்டங்களை பிரளயம் கொள்ளாதபடி பாதுகாத்து அகப்படுத்தி கொண்ட அச்சமயத்திலே தேவர்கள் எல்லாம் எம்பெருமானது திருவயிற்றிலே புகுந்து புறப்பட்ட எச்சில் என்பதை எல்லாரும் அறிய மாட்டீர்களோ? அப்படி எச்சிலாகாத தேவர்கள் யாரேனும் உண்டோ? இல்லையே. உலகம் உயிர் வாழ்வது அப்பெருமானுடைய கருணையின் காரணத்தினாலே தான் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்களா என்று கேட்கிறார் அந்த பாசுரத்திலே.
அடுத்து 3ஆம் பாசுரம் நெற்றிமேல் கண்ணானும் என்று துவங்கக்கூடிய பாசுரம். முக்கண்ணனான அதாவது நெற்றிக் கண்ணனான சிவபெருமானும், வேதங்களை உச்சரிப்பவனான பிரம்மனும், நீண்ட துதிக்கையுடைய ஐராவதம் என்னும் வெள்ளையானையரும், இந்திரன் முதலான தேவர்கள் எல்லோரையும், போரில் வெற்றி பெறக்கூடிய கடல் தெய்வம், கடலரசன் விழுங்க முடியாதபடி தான் தன் திருவயிற்றில் வைத்து பிழைக்கச் செய்த, போரில் வெற்றி தரும் சக்கரப்படையை உடையவனான எம்பெருமானுடைய திருக்குணங்களை துதிக்காத கீழான பிற தெய்வ அடியவர்கள் மனத்தில் உள்ள கொடுந்தன்மைதான் என்னே என்று கூறுகிறார். அடுத்து பனிப்பறவை திரை என துவங்கும் 4ஆம் பாசுரம். உலகம் முழுவதும் குளிர்ந்து பறந்து இருக்கிற அலைகளானவை மோதும்படியாக மகா பிரளய வெள்ளமே எல்லா இடங்களிலும் பரவிய போது, இந்த உலகத்தவர்க்கு இனிமேல் பாதுகாப்பவர் யாரும் இல்லை என்று உலகங்கள் எல்லாவற்றையும் முறையாலே எடுத்து வாங்கி நல்லோர் தலைவனாய் தன் பெரிய ஒளி நிரம்பிய திருவயிற்றினுள் வைத்து உங்களை பிழைக்கச் செய்தவனும், கனிந்த கலாப்பழம் போன்ற கரிய திருவுருவத்தை உடையவனுமான ஒப்பற்ற பெருமானுடைய திருவடிகளையே தொழும்படியை கற்க மாட்டீர்களோ என்று கேட்கிறார். பாராரும் காணாமே என்று துவங்கும் 5ஆம் பாசுரம். பூமியிலே ஒருவரையும் காண முடியாதபடி எங்கும் பறந்திருந்த பெருவெள்ளத்தில் அனைத்தும் முழுகும்படியாக வெள்ளம் பரவிய சமயத்திலே யாராயிருந்தாலும் அந்த பெருமானுடைய திருவயிற்றிலே ஊழி வெள்ளம் வற்றும் வரையில் நெடுங்காலம் அடங்கியிருந்ததை நெஞ்சிலே சிந்திக்க பெறாத மூடர்களே, நீங்கள் அறிவுடையவர்களாயிருந்தால் உலகங்களை அளந்தருளிய நித்தியசூரிநாதனாய் பெருமை பொருந்தியவனான எம்பெருமானுடைய திருநாமங்களான 1000 திருநாமங்களையே பேசுங்கள் என்று சொல்கிறார். அடுத்து பேயிருக்கும் நெடுவெள்ளம் என துவங்கும் 6ஆம் பாசுரம். மனிதர் ஒருவரும் இல்லாமல் வெறும் பேய் பிசாசுகளே இருக்கக்கூடிய ஊழி பெருவெள்ளமானது வானளாவி மேல் வடிந்தோடி பெருகிய காலத்திலே பெற்றதாய் போல் பரிந்து உங்களை தன் திருவயிற்றிலே இருக்க வைத்து பிழைக்கச் செய்த எம்பெருமான் வெறுத்து போயிருக்கும்படியாக இங்கே அவனை விட்டு வேறு மற்றொரு சிறு தெய்வத்தை கொண்டாடுகிற தொண்டர்களே, வருந்தி பெற்ற தாய் பேணப்படாமல் இருக்க அவளை விட்டுவிட்டு ஒரு மனைக்கட்டைக்கு உபசாரம் செய்கின்றீர்களே, தக்கதை செய்ய அறியாத இரக்கமற்றவரானீர்களே என்று கூறுகிறார். அடுத்து மண்ணாடும் மின்னாடும் என துவங்கும் 7ஆம் பாசுரம். பூவுலகமும் ஸ்வர்க்கமும் தேவர்களும் அசுரர்களும் மற்றும் உள்ள பொருள்களும் எல்லாம் கூடி முயன்றாலும் தடுக்க முடியாத மிகப்பெரிய வெள்ளம் உலகங்களை விழுங்கி அழிக்காதபடி தான் தன் திருவயிற்றிலே வைத்து நோக்கி பிழைக்கச் செய்த பரம கருணை உடையவனும், திருக்கண்ணமங்கை திருத்தலத்திலே உகந்து எழுந்தருளி இருப்பவனுமான எம்பெருமானுடைய திருவடிகளை தலையில் சூடி அப்பெருமானை நெஞ்சிலே பரம்பொருளாக தியானம் செய்ய மாட்டாத மனிதர்களை நினைக்காத காலமெல்லாம் எனக்கு இனிய நேரமாகும் என்கிறார். மரம் கிளர்ந்த கருங்கடல் என துவங்கும் 8வது பாசுரம். கொடுமை பொருந்திய கருங்கடலின் வெள்ளமானது வேகத்தோடு ஓடி சுற்றும் பரவி அண்டத்துக்கு மறுபுறமும் ஏறி பெருக்கெடுத்த சமயத்திலே விரும்பத்தக்க உலகங்களை எல்லாம் முறைப்படி எடுத்து வாரி பிடித்து காத்தல் தொழிலில் தர்மம் விஞ்சிய தன் திருவயிற்றின் உள்ளே வைத்து உங்களையெல்லாம் வாழும்படி செய்த கருமைமிக்க ஒளி வடிவான சர்வேஸ்வரனை சிந்திக்க பெறாதவர்கள் கீழ்மக்களே ஆவீர் என்று சொல்கிறார். அண்டத்தின் முகடெழுந்த என துவங்கும் 9ஆம் பாசுரம். அண்டத்தின் சுவரானது உள்ளே அழுந்தும்படியாக அலைக்கின்ற கடலினுடைய அலைகளானவை ததும்ப ஐயோ என்றிறங்கி தன் பக்தர்களுக்கும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் தான் அருள் செய்து உலகங்களையெல்லாம் உட்கொண்ட போதும் முன்போலவே இருக்க பெற்ற திருவயிற்றின் உட்புறத்திலே வைத்து உங்களை வாழச் செய்த காளமேகம் போல் வள்ளலாய் நீலமணி நிறத்தனவனான பெருமானுடைய திருக்குழந்தை பதியை பாடிக்கொண்டு ஆடுங்கள் என்கிறார். தேவரையும் அசுரரையும் என துவங்கும் 10ஆம் பாசுரம் பலச்சுருதி பாசுரம், நிறைவு பாசுரம். தேவர்களையும் அசுரர்களையும் திசைகளையும் 7 கடல்களையும் மற்றுமுள்ள எல்லாவற்றையும்
ஒன்றும் எஞ்சாமல் எம்பெருமான் பிரளய காலத்தில் தன் திருவயிற்றிலே வைத்து காத்து பின்பு வெளிப்படுத்தியதை உள்ளபடி அறிந்து அருளிச் செய்த பூந்தோட்டங்கள் வளர்ந்த சோலைகளை உடைய திருமங்கை நாட்டுக்கு தலைவரான ஆழ்வாருடைய சொல் மாலையாகிற திருமொழியை ஓதி உணர வல்லவர்கள் தாமரையில் வளரும் திருமகளின் அருள் பெற்று பரமபதத்தில் சிறந்து விளங்குவார்கள் என்று பலன் சொல்லி நிறைவு செய்கிறார் திருமங்கை ஆழ்வார். இந்த அளவிலே பெரிய திருமொழி 11ஆம் பத்து 6ஆம் திருமொழி பாசுரங்களின் உரை விவரணம் நிறைவு பெறுகிறது. அடுத்து 11ஆம் பத்தின் 7ஆம் திருமொழிக்குள் நுழைய வேண்டும். நாளை அது பற்றிய ஓர் சிறு முன்னுரையுடன் அந்த 7ஆம் பத்து பாசுரங்களின் 7ஆம் திருமொழி பாசுரங்களின் அனுபவத்தை தொடங்கலாம். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். உலகமெல்லாம் ஊழி வெள்ளத்திலிருந்து தப்பி காக்கும்படி செய்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, ராமாயண பெருக்கர், பரமகாருணிகர், உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.